ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஆன்லைனில் அதிகபட்சமாக 4 லட்சம் வரையிலும் இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவலும் வித்தின் 1 டேக்குள்ள லோன் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு டிஸ்பர்சலும் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பர்சனல் லோன் வழங்கக்கூடிய அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த மாதிரியான லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய சிவில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். அதனால் எல்லோருக்குமே எலிஜிபிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான லோன் ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. சேம் டைம் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து டீட்டெயில்ஸையுமே அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸ்ல ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே சமயத்தில் நீங்கள் எந்த ஒரு பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணனாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டு அது எல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்னைக்கு பார்க்க போகிற பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உடனே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஆக்சியோ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2014 இருந்தே பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோரில் இதுவரையிலும் 1 கோடி நபருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் ஜஸ்ட் ஒரு 2,41,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 இருக்கு. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதையும் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். அதாவது எவ்வளோ அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது, எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இந்த மாதிரியான வரவு செலவு எல்லாமே இந்த அப்ளிகேஷன் வழியாக பார்த்துக்க முடியும். பட் இருந்தாலுமே இந்த வரவு செலவெல்லாம் கவனிக்கிறதுக்கு உங்களுடைய மெசேஜை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மேலே ட்ரஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ரூவல் கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிக்கிறதே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி இந்த அப்ளிகேஷனில் பே லேட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சியோ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் தனியாகவும் பே லேட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்றபடி அமேசான் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி, அதாவது அமேசான் அப்படிங்கிற இ-காமர்ஸ் சைட் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் இவங்க பே லேட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அமேசானில் ஏதாவது பே லேட்டரில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பே லேட்டர் லிமிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பொறுத்தவரைக்கும் அவங்க இந்த ஆக்சியோ அப்ளிகேஷன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் அந்த சர்வீஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன் வழியாக ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படிங்கிறதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் இந்த அப்ளிகேஷனில் ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 4 lakhs வரையிலும் எலிஜிபிள் கொடுக்குறாங்க. இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 14% அதிகபட்சமாக 35% per annum இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் 6 to 36 months அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2% ஆஃப் லோன் அமௌண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை வேணும்னா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்த்துக்கிட்டு வேணும்னா இந்த அப்ளிகேஷனில் கொடுக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஆக்சியோ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி ஆன கேபிட்டல் ஃப்ளோட் அப்படிங்கிற ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியோ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு லோன் அப்படிங்கிறதுமே கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து டிஜிட்டல் லெண்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் இவங்களும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்னராக இருக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ ரியல் டைமில் இந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் கிடைச்சா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனில் எலிஜிபிள் முதல்ல யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்து நீங்கள் ஆல்ரெடி அமேசான் பே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது அமேசான் பேக்கு நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆக்சியோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணும்பொழுது அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. பட் அந்த மாதிரி அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னாலும் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரெக்யூர்ட் எலிஜிபிலிட்டியில் உங்களுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இருக்கணும். அதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷனில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது அதிகபட்சமாக 4 lakhs அப்படிங்கிறது லோன் அமௌண்ட் கிடைக்கலாம். சேம் டைம் லோன் அமௌண்ட்கான அப்ரூவலை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட்டாகவே கொடுத்துருவோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் 0 foreclosure சார்ஜஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நீங்கள் லோன் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இதில் ஒருவேளை நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா, ஆதார் நம்பர் மட்டும் தேவைப்படும். இதை தவிர்த்து அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் கேஸ் பில் சப்மிட் பண்ணிக்கலாம், இல்லைனா லேண்ட்லைன் பில் சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படி இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் 60 நாளைக்கான இபி பில்லை நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதுமானது. இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் அவங்க நேர்லேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதாவது அப்ரூவல் கொடுத்துட்டு நீங்கள் ஃபைனல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து தான் இந்த ப்ரூஃப் அப்படிங்கிறத வாங்கிட்டு போயிட்டு இந்த லோன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுங்க அப்படின்னாவே அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே உங்களுடைய லோன் அமௌண்ட் ஆனது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் ஆகிரும்.
ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது நண்பர் ஒருத்தருக்கு சமீபத்தில் 1,80,000 ரூபாய் அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் அந்த லோன் அமௌண்ட்டில் நீங்கள் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 10,000 இருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச லோன் அமௌண்ட்டை விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 2.22% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 2 ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 24 months அப்படின்னா 36 months அப்படிங்கிறத உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது 2 வருஷம் அப்படின்னா 3 வருஷம் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக 7,434 ரூபா அப்படிங்கிறது டெரெக்ட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து டாக்குமெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 440 ரூபா டெரெக்ட் பண்ணுறாங்க. இது ரெண்டும் போக ரீமைனிங் அமௌண்ட் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் கேப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் லோன் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு 5ஆம் தேதி வந்து லோன் அமௌண்ட்டை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இஎம்ஐயை வந்து அடுத்த மாதத்துக்கு தள்ளி போடுவாங்க. அந்த கேப் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறதையும் இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பட் கேப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஆக்சியோ அப்ளிகேஷனில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இதை தவிர்த்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அண்ட் ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் நமக்கும் அமேசான் பே லேட்டரில் ஒரு 30,000 அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடைச்சிருக்கு. அமேசான் பே லேட்டரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நிறைய யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த அமேசான் பே லேட்டர் வழியாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஒரு சீசனில் வந்து அப்ரூவல் அப்படிங்கிறது பர்சனல் லோனுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய சிவில் ப்ரொஃபைல் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கல. பட் மற்ற சிவில் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. லோன் அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இனிமேல் இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.